லாங்குவேஜ்னா என்ன? நம்ம நடைமுறையில தமிழ், இங்கிலீஷ், மலையாளம் இப்படி நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. ஸோ ஏதோ ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பா அது இப்படிதான் இருக்குங்கிறதுக்கு சில ரூல்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ்ங்கிறது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா வேர்ட்ஸ் இருக்கும், சம் லெட்டர்ஸ் இருக்கும், தென் சம் சிம்பிள்ஸ் இருக்கும், தென் சம் கிராமட்டிக்கல் ரூல்ஸ். அந்த கிராமட்டிக்கல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம சென்டென்ஸ் வந்து மேக் பண்ண முடியும். இது இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல. லைக்வைஸ் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டோம்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் வேர்ட்ஸ் இருக்கும், சிம்பிள்ஸ் இருக்கும், லெட்டர்ஸ் இருக்கும், தென் கிராமட்டிக்கல் ரூல்ஸ் கால் சின்டாக்ஸ். இங்க அந்த ரூல்ஸ்க்கு வந்து ஒரு டெக்னிக்கல் டேர்ம் இருக்கு, சின்டாக்ஸ். சின்டாக்ஸ்ங்கிறது செட் ஆஃப் ரூல்ஸ். அந்த சின்டாக்ஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து எழுத முடியும். ஸோ ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டோம்னா டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் சின்டாக்ஸ் ரூல்ஸ் இருக்கும். அப்ப நம்ம சி ப்ரோக்ராம் எழுதணும்னா சில உள்ள சின்டாக்ஸ் ரூல்ஸ் எல்லாம் படிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்னலாம் இருக்கு ஒரு சி ப்ரோக்ராம்ல, அதோட சின்டாக்ஸ் என்ன, இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் ப்ரோக்ராம் வந்து நம்ம கொஞ்சம் ஓனா எழுதுறதுக்கு ட்ரை பண்ண முடியும். தென் லெவல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். என்னென்ன லெவல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு? ஃபர்ஸ்ட் லெவல் வந்து ஹை லெவல் லாங்குவேஜ். ஹை லெவல் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சி, சி பிளஸ் பிளஸ், நம்ம படிக்கக்கூடிய எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே ஹை லெவல் லாங்குவேஜ் தான். தென் செகண்ட் வந்து அசம்பிளி லெவல் லாங்குவேஜ். தென் தேர்ட் வந்து லோ லெவல் லாங்குவேஜ் ஆர் மெஷின் லாங்குவேஜ். லோ லெவல் லாங்குவேஜுக்கு இன்னொரு நேம் மெஷின் லாங்குவேஜ். ஸோ இதுதான் அந்த ஹைரார்கி. ஸோ ஹை லெவல் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் சி, சி பிளஸ் பிளஸ், ஜாவா, பைத்தான் இப்படி நம்ம படிக்கக்கூடிய எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே ஹை லெவல் லாங்குவேஜ் தான். ஹை லெவல் லாங்குவேஜ் வந்து நம்ம படிக்கக்கூடிய, நமக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகக்கூடிய ஃபார்மேட்ல இருக்கும், அதான் ஹை லெவல் லாங்குவேஜ். தென் அசம்பிளி லெவல் லாங்குவேஜ்ங்கிறது இந்த ஹை லெவல் லாங்குவேஜுக்கும் லோ லெவல் லாங்குவேஜுக்கும் ஒரு இடைப்பட்ட ஃபார்மேட், இன்டர்மீடியட் ரெப்ரசன்டேஷன்ல இருக்கும். So that is assembly level language. அந்த assembly level language வந்து நம்ம ஃபர்தரா low level language கன்வெர்ட் பண்ண முடியும். அதே மாதிரி high level languageல இருந்து low level language கன்வெர்ட் பண்ணிக்கலாம். தென் லோ லெவல்ங்கிறது மெஷின் லாங்குவேஜ், மெஷினோட அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட்ல இருக்கும், அதுதான் லோ லெவல் லாங்குவேஜ். இதுதான் இந்த 3 levels ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்.